பென்டன்ல இருக்க ஏலியன் எக்ஸ்ட்ரா யாராச்சும் கொல்ல முடியுமா? கோகு சைத்தாமா வாழ முடியும் அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றது பென்டன் யூனிவர்ஸ் கொள்ளையே. ஏலியன் எக்ஸ் ஒரு செலஸ்டியல் ஷேப்பின் ஆல்மோஸ்ட் காட் என்ன சொல்லலாம். ஏன்னா ஏலியன் எக்ஸ் அளவு ஒரு யூனிவர்ஸ் உருவாக்கவும் முடியும், அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியன் தான் இந்த ஏலியன் எக்ஸ். இந்த ஏலியனை பென் வச்சிருக்கதே ஒரு சீட்டிங் சொல்லலாம். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க இந்த ஏலியன் எக்ஸ் கொள்றது அவ்வளவு ஈஸி இல்ல. யாராச்சும் அப்படியே கொண்டாலும் ரியாலிட்டி மேனிபுலேஷன் மூலமா திரும்பி தன்னை உயிரோட கொண்டு வந்துக்க முடியும் ஏலியன் எக்ஸால. இப்படி ஓவர் பவர்டா இருக்கிறதுனாலதான் ஏலியன் எக்ஸ் ஸ்பேஸ்க்கும் டைம்க்கும் வெளியில உயிர் வாழ்ந்துகிட்டு மத்தவங்க பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு. சரி, எப்படி தாங்க ஏலியன் எக்ஸ் கொல்றது? ஏலியன் எக்ஸ் மாதிரியே இன்னொரு செலஸ்டியல் ஏலியன் மட்டும் தான் ஏலியன் எக்ஸ் கொல்ல முடியும். கண்டிப்பா அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஏலியன் யூனிவர்ஸ்ல இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளா நம்ம கான்டிமிலியா கூட சொல்லலாம். அப்ப நார்மல் ஏலியன்ஸால கண்டிப்பா ஏலியன் எக்ஸ் கொல்ல முடியாதான்னா ஆமா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏலியன் எக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு காட் லெவல் கிரீச்சர். ஒருவேளை ஏலியன் எக்ஸ் அசையாம இருக்கும்போது ஆகர்கா ட்ரை பண்ற மாதிரி இதோட பவரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா பவரை ட்ரெயின் பண்ணி அப்சர்வ் பண்ண அப்புறம் செரினாவும் பெலக்கஸும் பவர் அப்சர்வ் பண்ண பாடிய மறுபடியும் டேக் ஓவர் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. அதனால இது ஒரு யூஸ்லெஸ் ஆன ஐடியா தான்.